ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோங்க. இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நிலன் குட்டியோட ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிற ஃபங்க்ஷன் vlog. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நிலன் குட்டியை வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். ரியா குட்டிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 5:30 போலேயே எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நிலன் குட்டிக்கு கொஞ்சம் லேட் தான். நல்ல நேரமே பார்த்துட்டிங்கன்னா 11:30 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்புற போதே ஒரு 6:45 போல் வந்துட்டு இருக்கும். 2 ஹார்ஸ்க்கு மேலே வந்துட்டு ட்ராவல் இருக்க போது. அவுட் பஸ்லலாம் போக முடியாதுங்க. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வில்லேஜில் வந்து இருக்குது. அதனால் எல்லோரும் சேர்த்து பஸ்லேயே கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லி இந்த மாதிரி வேன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப வருஷம் கழிஞ்சு இந்த மாதிரி வேனில் போகிறோம். ஜாலியாக இருந்துச்சு. நிலன் குட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் சமத்தா வந்து போகிற வரைக்கும் தூங்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஃபீட் பண்ணேன். அப்புறம் அவர் வந்து எல்லார்கிட்டேயும் மாறி மாறி போயிட்டு ஜாலியாக தான் இருந்தான். ரியா குட்டிக்கு விவரம் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வேனில் போகிறா. ஸோ அவளுக்குமே பயங்கர குஷி ஆயிடுச்சு. கீழே உட்காரவே இல்லை, நின்றுட்டே தான் வந்தா. யாரோ ஒருத்தவங்க மாறி மாறி அவளை வந்து பார்த்துட்டே தான் வரணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்சு வந்து எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு பெருசாக ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்காது. ரொம்ப முன்னாடி ஹைவேஸ்லேயே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சரி போகிற போது அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் லஞ்சுன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டிலே பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பசிச்சது தான். ஆனால் நான் ஃபஸ்ட்டு போனோடனையும் பார்த்துட்டிங்கன்னா நிலன் குட்டிக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனுக்கு பூ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ரியா குட்டிக்குமே அதே மாதிரி எடுத்தோம். அந்த ஃபோட்டோ இன்னுமே இருக்குது. கண்டிப்பாக நான் புது வீடு கட்டி போனதுக்கப்புறம் அது பெருசாக ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பாள். அதே மாதிரியே நிலன் குட்டிக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய மைண்டில் வந்து இருந்துச்சு. சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து தலைலாம் சீவ சொன்னாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டு நிலனை ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறேன்னு சொல்லி அந்த வேலை தான் வந்துட்டு பார்த்தேன். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக லைஃப் டைம் மெமரிஸ். ஸோ வந்து எனக்கு அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு வந்து தோணுச்சு. அண்ட் நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சாரீ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரியா பொட்டிக்கில் அவைலபிளாக இருக்குங்க. நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். ஒரு அழகான கலருங்க. அண்ட் பார்த்துட்டிங்கன்னா கட்டுறக்குமே பயங்கர கம்ஃபர்டபுளாக சாஃப்டாக இருந்துச்சு. வெயில் அதில் கூட எனக்கு வந்து கொஞ்சம் கூட கசகசனே இல்லை, நல்லா இருந்துச்சு. ஸோ நீட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் வந்துட்டு பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதை பண்ணது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கா தான். கிச்சடி, அதுக்கப்புறம் சாம்பார், கூடவே பார்த்துட்டிங்கன்னா குருமாலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து நம்ம வீட்டிலேருந்து இட்லி மட்டும் ஊற்றி தேங்காய் சட்னி வந்து அரைச்சாங்க. என்னால் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியல. ஏன்னா நாள் வரைக்குமே வேலை பயங்கரமாக இருந்துச்சு. க்ளீனிங் ஒர்க் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நான் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா சாரீஸ்லாம் இருக்கா, யாரையாவது விட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை மாதிரி கேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான வேலை. வேறு எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ண முடியல. மருதாணியெல்லாம் அரைச்சோம், எல்லோரும் வச்சாங்க. ஆனால் என்னால் வைக்க முடியல. சரி இட்ஸ் ஓகே, அப்படி தானே இருக்கும். வேன்லேருந்து கொஞ்சம் இறங்குறதுக்கு முன்னாடி தான் ஃபீட் பண்ணேன். ஆனாலும் ஏதோ பசிக்க வந்து நிலன்குட்டி வந்து கை சூப்புற மாதிரி இருந்துச்சு. அவன் வந்து ரியா குட்டி மாதிரி ஆல் டைம் அதை பண்ணுறது இல்லைங்க. அவன் கை சூப்புனா அப்படின்னாவே அவனுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவனுக்கு தேவையான ஃபுட் கொடுத்துட்டோன்னா அவன் பாட்டுக்கு அந்த வேலையை வந்து பார்க்க மாட்டான். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சரி ஓகே பசிக்குது போல் இருக்குது, பசியோட ஃபோட்டோ எடுத்தால் கண்டிப்பாக நல்லா வராதுன்னு சொல்லிட்டு பீட்ரூட் ரைஸ் வந்து பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அவனுக்கு ஃபேவரட் பீட்ரூட் தான். இந்த மாதிரி வெளியிலலாம் போகிற போது இல்லை அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு முடியல, சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னா பீட்ரூட் ரைஸ் தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நல்ல நேரத்துலேயே வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு போயாச்சு. அம்மா பார்த்துட்டிங்கன்னா பொங்கல் ஊற்றி வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து இந்த மொட்டை அடிக்கிறது தான் பார்த்துட்டோம். நிலன் குட்டிக்கு பொதுவாகவே யாராவது அவனோட ஃபேஸை அதுக்கப்புறம் முடியெல்லாம் தொட்டால் சுத்தமாக பிடிக்காது, தட்டி விட்டுட்டே இருப்பான். எப்படி மொட்டை அடிக்க போகிறோங்கிற ஒரு பயம் வேறு எனக்குள்ளார இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லோரும் வரக்குள்ளாரையே பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நல்ல நேரம் முடிஞ்சிரும்னு சொல்லி மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் ஊற்றி வைக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இது பேரலாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு. சாப்பிட்ருக்காங்க, நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோம், பொங்கல் ஊற்றி வச்சுட்டாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் வரக்குள்ளார பார்த்துட்டிங்கன்னா என் தம்பி பிடிச்சா அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவன் பாட்டுக்கு அமைதியாக ஜாலியாக காலாட்டிகிட்டே உட்காந்துருக்கா. எனக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ்.
ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ரியா குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணுறப்பவே 4 பேர் அவளோட தலைய புடிச்சிருந்தோம். அவ பயங்கரமா கத்தி, அழுது, சத்தம் போட்டு, கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டுலாம் ஃபோன் காமிச்சு மொட்டை அடிச்சோம். ஆனா நிலன் குட்டிக்கு ரொம்ப சமத்து டச்சுட். அ அப் இப்ப நீங்க பார்க்குறீங்களா, இப்படியே தான் இருந்தாரு. பின் ட்ராப் சைலன்ஸ்ல இருந்துச்சு. அவரு சொன்னாரு, "யாரும் பேசிறாதீங்க. பேசினா உங்க பக்கம் திரும்பிருவான். ஸோ கத்தி வந்து பட்டுரும்" அப்படின்னாரு. நாங்க வந்து அமைதியா பின் ட்ராப் சைலன்ஸ்ல தான் இருந்தோம். சூப்பரா அடிச்சாச்சு. எங்க எல்லாருக்குமே நிஜமா ரொம்ப சர்ப்ரைஸா இருந்ததுங்க. குழந்தை இவ்ளோ சமத்தா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஆனா நான் பயந்ததுக்கு ஒரு அளவே வந்துட்டு இல்ல. அண்ட் பொங்கலுமே ரொம்ப சூப்பரா பொங்கி வந்தது. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்றேன். இந்த டைம் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, ஐஃபோன்ல கொஞ்சம் எடுத்தோம். அது வந்து எனக்கு நிஜமா சொல்றேங்க பெருசா புடிக்கல. நான் செட்டிங்ஸ் இன்னுமே மாத்தல. அது வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்து வந்து மாத்தணும். அப்படியே ஒரு மாரி கிரேயிஷ்ஷா விழுகுது. ஆனா, வெளியில எடுக்கிறது நேச்சுரல் லைட்ல நல்லா இருந்துச்சு. நான் அதில ஒரு சில கிளிப்பிங்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். அடுத்து நிலன்குட்டிய வந்து குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்தோம். ரியாக்கு தம்பி மேல இப்போலாம் லீவ் விட்டதுலேருந்து பயங்கர பாசம். அம்மா நான் தம்பிய பார்த்துக்கிறேன். நான் அத பண்றேன், இத பண்றேன்னு வந்து ஒரே கொஞ்சல்ஸ் தான். ரியா குட்டிக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு சாமி தான் கும்பிட்டோம். அபிஷேகம் வந்துட்டு பண்ணல. இந்த டைம் வந்து மாமனார் வந்து சொன்னாரு, "நம்ம அபிஷேகம் பண்ணலான்னு" சொல்லி. ஸோ அதுதான் பண்ணியிருந்தோம். ஆனா ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, அபிஷேகம் பண்ணா சாமிக்கு வந்து சாரி எடுக்கணும்னு சொன்னாங்க. அது தெரியல. அதனால அவங்க ஆல்ரெடி இருக்க சாரிய வந்து கட்டிக்கிட்டாங்க. நல்லபடியா மொட்டை அடிச்சு, பொங்கல் வச்சு, சாமியுமே திருப்தியா வந்து கும்பிட்டாச்சுங்க. எந்த குறையுமே இல்ல. ரொம்ப ஃபுல்ஃபில்டா இருந்துச்சு. டச் வுட். நீங்களும் கண்டிப்பா நிலன வந்து பிளெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நான் அந்த ஜிஆர்டில வாங்கின நெக்லஸ் அது நிலன்குட்டிக்கு வந்து போடுறக்கு அவர் வந்து தூங்கிட்டாரு. எல்லா ஃபோட்டோஸ்லயுமே பார்த்துட்டிங்கன்னா, அவன் வந்து பின்னாடி திரும்பி தூங்கிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஃபோட்டோஸுமே இந்த வீடியோவோட எண்ட்ல வந்து நான் அட்டாச் பண்றேங்க. எல்லாமே நிலன்குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா, ரியா குட்டி யூஸ் பண்ணதவே குடுக்குற மாரி இருந்துச்சு. மொட்டை அடிக்கிற ஃபங்ஷனுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம மட்டும் போலாம் அப்படிங்கிற மாரி கூட ஒரு டாக் வந்துச்சுங்க. இல்ல எல்லாமே நம்ம நிலனுக்கு வந்து யூஸ்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளா தான் பண்றோம். எல்லாரும் ரியா குட்டிக்கு எப்படி போய் மொட்டை அடிச்சோமோ, அதே மாரி நிலன் குட்டிக்கும் போலாம். செகண்ட் பேபிஸ்க்கு மட்டும் ஏன் எல்லாம் கம்மியா பண்ணணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ரொம்ப போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு அடுத்த சாமிக்கு பார்த்துட்டிங்கன்னா, அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுறத வந்து பார்க்குறக்கு கிளம்பியாச்சுங்க. அப்புறம் நிலன்குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா, சந்தனம் தடவணும். அவனுக்கு லைட்டா கோல்ட் அண்ட் காஃப் இருந்தது. ஏன்னா வாரம் தான் வேக்சின் வந்து போட்டிருந்தோம். அதனால சந்தனம் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிக்கு லைட்டா வந்து தடவுனதோட சரி. நம்ம கோவில்ல இதெல்லாம் பண்ணி பண்ணி என் தம்பிக்கும், அம்மாவுக்கும் அது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயம். ஸோ அங்கேயே போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா, அபிஷேகம் கரைக்கிறது, அவருக்கு ஐயருக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த வேலைலாம் பார்த்தாங்க. நான் வந்து நிலன்குட்டிக்கு ஒரு ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேங்க. ஆக்சுவலா அதெல்லாம் அதுவே அமைஞ்சு வந்ததுன்னு சொல்லணும். நான் வந்து கொஞ்சம் லோவா என்ன ரீசன்னே தெரியல. பயங்கர லோவா ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ். நான் யூசுவலாவே பார்த்துட்டிங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் அமௌண்ட் பே பண்ணி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாரி இப்போல்லாம் பயங்கர ட்ரெண்டே ஜென்ஸோட ஷர்ட்டில் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது தான். நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டாக மொட்டை அடிக்கிறதுக்கு அப்போ தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருந்தோம். டேட் வந்து பார்த்துட்ருந்தோம். அவங்க கேட்கவும் நான் சொன்னேன், "ஆமா நிலன்குட்டிக்கு அடுத்த ஃபங்ஷன் வருது. நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி. இது பெய்ட் ப்ரமோஷன்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நெறைய பேர் வந்து என்னோட ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. கார்த்தியா கவுச்சர் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து அந்த பொண்ணு தான் எனக்கு ரொம்ப நாளாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு டைம் கொலாபரேஷனுக்கு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, நான் அமௌண்ட் பே பண்ணி தான் வந்து வாங்கிக்கிறேன். அந்த பொண்ணு டக்குனு மெசேஜ் பண்ணவும், ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த டைம் ஒரு ஐடியாவே இல்லங்க. என்ன அவுட்ஃபிட் வந்து போடலாம்? நிலன்குட்டிக்கு என்ன பிளான் பண்ணலாம்? அந்த மாரி எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. இல்லன்னா ஒரு ஃபங்ஷனுக்கும் ரொம்ப முன்னாடியே நான் தான் பிளான் பண்ணுவேன். இந்த டைம் பார்த்துட்டிங்கன்னா, அதுவே அமைஞ்சு வந்தது. நிலன்குட்டிக்கும் எனக்கும். இந்த ரியா குட்டிக்குமே என்கிட்ட மேட்சிங்கா ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து இருந்ததுங்க. போட சொல்லி அவ்ளோ கெஞ்சினேன். மேடம் வந்து போட மாட்டேன், எனக்கு வெயில் அப்படின்னாங்க. எனக்கும் அவள ஃபோர்ஸ் பண்றக்கு மனசு வரல. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்ல.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேட்ச் ஆயிருச்சு. ஸோ மினி ஃபேமிலி காம்போ மாரி அமைஞ்சிருச்சு. அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா, "எனக்கு யூனிவர்ஸே நீ ஏதோ கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருக்க. எதுக்கு இவ்ளோ டவுனா இருக்க? உன்னால முடிஞ்ச பெஸ்ட்ட பண்ணிட்டுருக்கன்னு" சொல்ற மாரி இருந்தது. அது ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்ட்டா எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் வந்து பார்க்குறக்கு ஆரம்பிச்சுட்டேன். அண்ட் பார்த்துட்டிங்கன்னா, வரும்போது அபூர்வா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோங்க. இது வந்து பயங்கர ஃபேமஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு ஹோட்டல் தான் இருந்துச்சு. நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போறப்போ அந்த ஹைவேஸ்ல. இப்ப வந்து நெறையா ஹோட்டல் அங்கங்க வந்துருச்சு. ஆனா, இங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆனா, இப்ப கேஸ் அந்த தட்டுப்பாடுங்கிறதுனால, ஒரு ஃப்ரைட் ரைஸே பார்த்துட்டீங்கன்னா, அரௌண்ட் 200 190 நெனைக்கிறேன். எல்லாமே டபுள் த டைம்ஸ் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்தது. அப்புறம் குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருந்தது. சரி எல்லாரும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிட்டோம். ரியா குட்டிக்கும், நிலன் குட்டிக்கும் 2 பேருக்குமே வந்ததையுமே குளிக்க வச்சுட்டு, ரியாக்கு தோசையும், நிலன் குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா, காலையில பண்ண பீட்ரூட் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதவே ஹீட் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டிங்கன்னா குடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து அவருக்கு 3 வேளையுமே பீட்ரூட் மாரி ஆயிடுச்சு. ஆனா ரியாலிட்டி இதுதாங்க. இனி தனியா பண்ற அளவுக்கு அவரும் வெயிட் பண்ண மாட்டாரு. நம்மளுக்கும் டைம் இல்ல. ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டா பண்ண வேண்டிய டிஸ்பேட்ச் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. நம்ம நான் ஃபீடிங்ல மேக்ஸிஸ் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தோங்க. முன்னாடியுமே நான் ஃபீடிங்ல இருந்துச்சு. பட் இந்த டைம் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஹெவியான மெட்டீரியல்ல வெளியில போட்டு போற மாரியே வந்து லான்ச் பண்ணோம். ஸோ அதோட டிஸ்பேட்ச் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டியது இருந்ததுங்க. அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஃபங்க்ஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, நான் காலையில் ஒரு 5:30 போல் அந்த டைமில் போட்டிருப்பேன். இப்போ வந்து அரௌண்ட் 8 கிட்ட ஆக போகுது. கொரியர்லேருந்து கால் வந்துட்டு வந்தாச்சு. கொரியர் பிக் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் இந்த சாரீ வந்து போட்டிருக்கேன். பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபீட் பண்ண ட்ராவல் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சாரியில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிள் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுவோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸியோட ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் இன்றைக்கி வந்துட்டு போடுறேன். டிஸ்பேச்சுக்கு வந்து லீவ் விட வேண்டாம்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு சாரி பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்பேச்சுக்கு வந்து இந்த ஸ்கை ப்ளூ வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குங்க. லைக் இன்றைக்கி வந்து டிஸ்பேச் வந்துட்டு இருக்குது. ஸோ இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனுங்க. அண்ட் உங்களுக்கு த்ரூ அவுட் த சாரி வந்து கொடி பேட்டர்னில் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 1 மீட்டரில் ப்ளவுஸ் வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க, எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நிலன் குட்டியை ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுங்க. அன்டில் தென் டேக் கேர், பாய். மனசு இருக்கு